ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பீக்கங்காய் செடி நம்ம வந்து மஞ்சக்காட்டில் நெட்டுங்கிறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து அன்றைக்கி நம்ம இன்னும் ஒரு 4 நாளில் வந்து நம்ம பீக்கங்காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், நமக்கு அறுவடை பண்ணுற அளவுக்கு சைஸில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு செடியில் இங்கே ஒரு பீக்கங்காய் விட்டுருக்கு. இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. ரொம்ப சின்ன பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அறுக்க வேணாம்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு அறுத்தோம்னா நம்ம சமையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம போட்ட பீக்கங்காய் செடியில் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மிச்சம், ஒரு 1/2 கிலோவுக்கு முன்ன பின்ன வரும். இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம தோட்டத்தில் நெட்டது ஒரு சந்தோஷம்.